மதி மதி யாருப்பா நீ? மதி இருக்காளா? இருக்கா. நீ தான் முகிலனா? ஆமா. மதியை கூப்பிடுங்க, கொஞ்சம் பேசணும். இத பாருப்பா, வீட்டுக்கு வந்து அவளை பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. அடுத்த மாசம் அவளுக்கு கல்யாணம். கல்யாணத்துல வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணினா போலீஸை கூப்பிடுவேன். நீங்க அவளை கொஞ்சம் கூப்பிடுங்க, நான் கொஞ்சம் பேசிட்டு கிளம்பிடுறேன். சொல்லிட்டே இருக்கேன், என்னப்பா? ஏய் மதி, வெளிவாடி. வெளிவான்றல. என்னடா சவுண்ட் விட்டுட்டு இருக்க? ஏதோ பொண்ணடைய கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்க. மதி நீ வா, இது வந்தா நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். நம்ம வீடா? என்னென்னமோ சொன்னா அப்போ உன்னாலதான் உருப்படாம போயிட்டேன்னு, உன்னாலதான் என் கரியர் போச்சு அது இதுன்னு. இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டீங்க வந்த? ஏய் மதி, சாரிடி, நான் பண்ணது ரொம்ப தப்பு தான். உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? ஆமா. போதுமா? அவளே சொல்லிட்டால்ல, கிளம்பு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், எது குறுக்க பேசுறீங்க? அமைதியா இருங்க. உனக்கு என்ன இப்போ? கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே? வா பண்ணிக்கலாம். யாரை எப்ப கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன்னை கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, புரியுதா? கிளம்பு. மச்சான் ஒரு ஹெல்ப்டா. இந்த மாதம் எந்த ஒர்க்கும் இல்லை மச்சான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ரொடியூஸ் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன்டா, கதை ஓகே ஆகிடும். ஒரு 1000 ரூபாய் அனுப்ப முடியுமா மச்சான்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏய் பரவாயில்ல மச்சான், இட்ஸ் ஓகேடா, பாரு. ஓகே. ஆ முகி, சாரி, நீங்க பேசினதை கேட்டேன். தப்பா எடுத்துக்கலன்னா நானே உங்களுக்கு தரவா? உங்களால எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடுங்க. ஐயோ இல்லைங்க, பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், பிரச்சனை இல்லை. வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணா கூட தயங்காம கேளுங்க ப்ளீஸ். ஷூர். ம், ஓகே. ஒரு நிமிஷம். ஆ? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கேட்க கூச்சமாக தான் இருக்கு. உங்களால் எனக்கும் சேர்த்து சமைக்க முடியுமா? ஐயோ, இதுக்கே இவ்வளோ தயங்குறீங்க? உங்களுக்கு மட்டும் நான் என்ன தனியாகவே சமைக்க போகிறேன்? அண்ட் நாளைக்கு நீங்கள் பெரிய டைரக்டர் ஆயிட்டீங்கன்னா நானும் பெருமையாக சொல்லிக்கலாம்ல. ஸோ டோன்ட் வெரி. ஷுவர்.